Hello guys, welcome back to our channel. My name is Abhay Joinabhai. Anandita. So finally we are going to start the new series of Ariyathil Oruvan movie Yes, reaction. I'm so excited because you guys are requesting like anything for this Ariyathil Oruvan movie. Not now, like from very beginning actually, from Since a when long we started our when we started our channel, we are seeing this comment Ariyathil Oruvan, please do reaction on Ariyathil Oruvan. This comment was common and we are like, okay, now we are finally doing the reaction on this video, okay? Yes. On this movie actually. So the cast of this movie is Karthi sir, of course, Rima Sen ma'am, Andrea, R. Parthivan and so on. Okay, the movie is a 2010 film actually. So 14 years back this movie got released and it was a super duper hit movie. So this movie is written and directed by Selva Raghavan and produced by R. Ravindran. Okay, so let's get started. I think I have wasted a lot time. No, don't waste. Let's get into just this dig into this video now because we are super excited. But उससे पहले if you're new to this channel, guys, please do subscribe and also please click on the notification bell. Yes, also please follow us on Instagram. Yeah, तो चलो शुरू करते हैं. Yes. என் பிள்ளையை நீ வளர்க்க வேண்டும் அவனை உன்னிடத்தில் ஒப்படைக்கின்றேன் உத்தரவு ஐயோ என்ன ஐயோ மகனே அடே சோழோ எதை எதிர்த்தீடானா இங்கு ஏழாவது முன்னிலும் மாநாட்ட மக்கள் எல்லை எதிர்த்தீடானா Sheila Pandya. தூது வரும் வரை காத்திருங்கோள் எத்தனை ஆண்டுகளாயினும் சரி. கடல் கடந்து போன அந்த சோழ இளவரசன் வெகுநாள் கழித்து ஒரு தீவை சென்றடைந்தான். அதன் பின்னர் அவன் எங்கு போனான், என்ன ஆனான் என்பது இன்று வரை மர்மமாகவே உள்ளது. அந்த சோழ இளவரசனை கண்டுபிடிக்க பல பாண்டிய மன்னர்கள் முயற்சி செய்தனர். ஆனால் போகும் வழியில் சோழர்கள் செய்து வைத்துவிட்டு போன பொறிகளை சமாளிக்க எவராலும் முடியவில்லை. சோழ இனத்தை பூண்டோடு அழிக்க வேண்டும், தங்கள் குலதெய்வ சிலையை மீட்க வேண்டும் என்ற கனவு பாண்டியர்களுக்கு நிறைவேறாமலேயே போய்விட்டது. ஆயினும் அவர்கள் தங்கள் முயற்சிகளை கைவிடவே இல்லை. தலைமுறை தலைமுறையாய் தங்கள் பிள்ளைகளுக்கு சோழ இளவரசன் கதையையும் தங்கள் குலதெய்வ சிலையை மீட்க வேண்டிய கட்டாயத்தையும் சொல்லி வைத்துவிட்டு சென்றார். அவன் வாழ்ந்த இடத்தை கண்டுபிடிக்க பல தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் முயன்றனர். சிலர் பாதியிலேயே திரும்பி வந்து அந்த சோழன் போன பாதை மிகுந்த அபாயகரமானது, யாரும் முயற்சி செய்ய வேண்டாம் என்ற அறிவுரை சொன்னார்கள். அதை பொருட்படுத்தாது சென்றவர்கள் யாரும் திரும்பி வரவில்லை. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களின் கனவு என்று கருதப்படும் அந்த சோழ இளவரசன் வாழ்ந்த இடத்தை பல தடங்கல்களை தாண்டி ஒரு ஆராய்ச்சியாளர் கண்டுபிடித்தார்.
दीदी Oh. Professor is no. Same our bill. Hi, I'm Anita, Archaeology Department. கடைசியாக உங்கள் அப்பா வியட்நாமில் என்கிட்ட தான் பேசினார். அவருடைய டீம் பத்திரமா போய் சேர்ந்துட்டு தான் சொன்னார். அதுக்கப்புறம் எந்த தகவலும் இல்லை. அவர் மட்டும் அந்த சோழர்கள் இருந்த இடத்த கண்டுபிடிச்சிருந்தாருன்னா எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்திருக்கும். உங்கள் அப்பாவை கண்டுபிடிக்க எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம். பட் என்கொயரி பண்ணி பார்த்ததில் அவர் போன இடத்த கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு தெரிஞ்சுது. இந்த நிலைமையில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பட் நாங்கள் இம்மீடியட்டாக உங்கள் அப்பாவை கண்டுபிடிக்க இன்னொரு டீம் அனுப்புகிறோம். அஃப்கோர்ஸ் திஸ் டைம் வித் லாட் ஆஃப் ப்ரொடெக்ஷன். அதனால வித் யூர் பெர்மிஷன் உங்கள் அப்பாவோட பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாமா? Oh, something suspicious now only I can think. இன்னொரு விஷயம், மினிஸ்டர் உங்ககிட்ட பர்சனலாக ரிக்வெஸ்ட் பண்ண சொன்னார். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்களும் எங்கள் கூட வரலாம். ஐ மீன் ஓன்லி இஃப் யூஆர் இன்ட்ரெஸ்டட். உங்கள் அப்பாவுக்கு அப்புறம் உங்களுக்கு தான் இதெல்லாம் தெரியும். நீங்களும் கூட வந்தால் பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். அஃப்கோர்ஸ் டேக் யூர் டைம். டேக் யூர் டைம். We'll be leaving in 2 days. Okay? Okay, so civil also go. See. Let me make the introductions. Mr. Ravi, Dr. Lavanya, archaeologist, Dr. Ramanathan, Nalini and Sashi, Dr. Shivram, Ramesh, communications. Gentlemen, this is an Indian government project. Union Minister Veera Pandian இதில் தனி இன்ட்ரெஸ்ட் எடுத்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் சார்பில் நான் இந்த டீமை லீட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் திங், இந்த ட்ராவலிங்கில் உங்களுக்கு என்ன ஆனாலும் கவர்மெண்ட் பொறுப்பு இல்லை. ஓகே? ஸோ ப்ளீஸ் சைன் தீஸ் பேப்பர்ஸ். அதுக்காக நீங்கள் பயப்பட வேணாம். we have private security force. அந்த சோழ இளவரசன் போய் சேர்ந்த தீவு பேர் மிங்குவா ஐலண்ட். அங்கேருந்து உள்ளே ரொம்ப தூரம் போகணும். அது அவ்வளோ ஈஸி இல்லை, நிறைய ஆபத்து இருக்குன்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு. முதல்ல அவர் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிக்கணும். நீ அங்கேயே இரு. If I need anything, I'll call you. Be careful. Ask everyone to be alert, okay? நாங்கள் ரெடி. ஹெல்பர்ஸ் 30 பேர் தரேன்னு சொன்னீங்களே, எங்க? 2 hours முன்னாடியே வர வேண்டியது. என்னாச்சுன்னு தெரியல. நான் செஞ்சு விடுவேன். என்ன இவ்வளவு கேவலமா ஹெல்பர்ஸ் கொடுத்துருக்கீங்க? அன்னை கூட்ட மாதிரி. நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா we are not responsible. இப்பவே சொல்லிட்டேன். என்ன வச்சாங்க பேசிட்டு இருக்காங்க? பாத்தீங்களா,
டேய் எல்லாம் எடுத்து வைங்கடா ராஸ்கல்ஸ் Get up, no? போ சீக்கிரம் போ. Looking like எடே சீக்கிரம் அண்ணன் கத்துறார் பார். கஸ்டமர் கோச்சிக்க வைக்காத. அடிங்க இரும்பால குடிக்கிறீங்க. ஆதாரி சொல்றேன் ஏறா. வாமா டெண்டிங்க போட்டது. பேசாத வேலை செய். ஏய் ரோப் கரெக்ட்டா தான் பாரு. ஏய் புல்றா. கேர்ஃபுல்லா இரு. ஆக்ட் எடுக்காத முள்ள மாதிரி. டேய் சீக்கிரம் கப்பல் கிளம்புது பார். அண்ணா என் தங்கம்டா நீங்க பணம் ரொம்ப குத்துறாங்கடா என் செல்லம்டா நீங்க ராஜாத்தி புடிச்சுடா ஐயோ என்ன அழகு என்ன சூப்பர்ரா ஏய் அவனோட நீ சூப்பரா இருக்கற தாடி அவங்களுக்கு தாடி ஏத்துறாரா வா ஏய் என்ன இளிங்கற நான் என்ன ஃபிகரா இத்தனை சட்ட பொண்ணுங்கறது ஏய் கொஞ்ச நேரம் குத்த மேல வா சீக்கிரம் வா ஏய் இன்னொரு வாட்டி பண்ணி அது இதுனா நீ போயினே இருப்பான் புரியுதா சுத்தி கேட்டுப்பா இந்த பிசினஸ் நாங்க பெஸ்ட் வேலை சும்மா கென்னு இருக்கும் எடுபடினா சும்மா வா கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் போ இப்பெல்லாம் பொம்பளை தான்ப்பா எங்க பார்த்தாலும் சும்மா ஆல்ராங்கோ கிளாட் மீ டு ஐ நோ இங்கிலீஷ் மேடம் ஓ சரிமா சரே ஒரே ஃபிகர்ங்களா இருக்குங்க எவனோ வாள நீங்க கொண்டு போடுவேன் என்ன தெரியுமா I can sense this movie. Super movie को होने वाला है. कुछ तो होगा. ये बोला ना कि वो रास्ते में ही बहुत खतरों का सामना करना पड़ेगा like that. நான் ஆடுறேன்னா கப்பல் ஆடுதா உங்க ரூமா தனியா இருக்கீங்களா நான் வேணா கம்பெனி கொடுவா உங்களை பார்த்தோன்னே முடிவு பண்ணிட்டாங்க கல்யாணம் பண்ணா உங்களை தான் பண்ணணும்னு உள்ள வரட்டா பிகர் குட் நாட் டீசன்ட் நான்சென்ஸ் உங்களை பார்த்தோன்னே முடிவு பண்ணிட்டாங்க கல்யாணம் பண்ணா உங்களுக்கு தான் பண்ணணும்னு பாக்கி உங்க ரூமுக்கு போய் பேசலாமா சிரிச்சா என்ன அர்த்தம் ஓகேண்ணா சேஃப்டி பத்திலாம் கவலைப்படாதீங்க பர்ஸ்லேயே காண்டாமலாம் வச்சிருக்கேன் விவரமானவன்ல Okay, few weeks later. That is that island. Vietnam. மேடம் இது நம்ம லோக்கல் கைட் சாவ் தமிழ் தெரியுமா கொஞ்சம்
எவ்வளவோ பேசி பார்த்துட்டோம், யாரும் வரமாட்டேங்கிறாங்க. போட் அங்கே லேண்ட் ஆகாது. அதுவும் இல்லாமல் சொல்லு. அந்த தீவில் பேய் இருக்குன்னு சொல்கிறாங்க மேடம். அங்கே போனவங்க யாரும் திரும்பி வந்தது இல்லையா? Shut up. See, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு போட் வேணும்னு சொல்லு. எஸ் மேம். Okay, you want the boat. She want boat at any cost. Oh, they have a game here. Just the boats. Not only boats. 50 people, right? So something it is coming or some or something is என்ன? எவ்வளவு பணம் கொடுத்தாலும் இதுக்கு மேல வர மாட்டாங்க. Boys, take position. भाग जा रहा है. இப்படி பயப்படுறானுங்க. ஏய் ஏய், நீங்க இந்த போட்டை ஹேண்டில் பண்ணுவீங்கல்ல? நாங்க பார்க்காத போட்டா இதெல்லாம் என்ன தூக்குடா. ஆனா நீ இப்படி கேட்டாலாம் பண்ண மாட்டோம். பணிவா சிரிச்சுக்கினே கேளு, இல்லனா போ. இப்பெல்லாம் இங்கே நிக்கலாம். वो जो सब जंप किया ना पानी में, आई थिंक local idea. Sir, please, boat it. They used to drive this boats around. நான் என்ன ஆப்சரா சாரு மோருன்னு ஒரு காதலன் கிட்ட கேக்குற மாதிரி கேளு. Boat it. बहुत ज्यादा कर रहा है. திருப்பிடா டேய், சும்மா படகோட்ல தலைவர் குச்ச மாதிரி புடிறோம். டப்பு டப்புன்னு கிளம்பு. வா வா. Okay, man, this is the intro scene, so, and it's seeming interesting, very interesting movie. It is having some historical touch in it. Yes. And why this island is haunted, or whether it is haunted or some other story is there in the island. That's I think what some I other story. Told na, Cholas they used to stay there. They had protected that island. whole island. And how they will protect in future also, they have planned everything. That is why people whoever have gone there, they never came back. They never returned. That's why it's a kind of they are thinking the local people that it's a haunted island. So that's what I like. What is that? What they have already done to that island, so that people cannot always refuse to go there. That is the main thing. What is there in this island? The main attraction to see in the next part. So I think this is awesome already. The starting of the movie itself is awesome, and I'm just loving the way it is going on. Right, and we have seen the glimpse of MGR. Glimpse of MGR, yes. So, wow. Correct. So yeah, that is it for today's video. I hope you have enjoyed our reaction. If you do so, don't forget to subscribe our channel, guys, and also click on the like button to like this video and share this video with your friends and family. See you in our next video. Till then, bye.